சொல்லுங்க. இத வெள்ளிகிரி பேணுவ ஹெந்தி ஆகிய வெள்ளிகிரி பேணுவ ஹெந்தி ஆகிய முக்கட்படுத்த பரமேஸ்வரன் தருக்கோள். சாமி, உங்க பேர் பரம ஈஸ்வரன். இப்படி சொல்றீங்களே, எப்படி திறந்த? நீ எப்படி திறந்த? இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? இந்த உலகம் யாரால் உட்படமானது? இந்த உலகம் பிறக்கும் யார் வந்தா? அந்த நீ வந்தா இந்த உலகமே தண்ணி மயமாக இருக்கும் போது இந்த உலகம் பெருக்க முன்பதாக யாரு பிறந்தார்? சத்யமா பார்வதி பிறந்தார். சத்யமா பார்வதி. ஆமா, சத்யமா பார்வதி பிறந்து இந்த 4 திசை போய் படிக்கும் போது எங்கு பார்த்தாலும் ஒரே தண்ணி மயமாக இருந்தது. அப்படி தண்ணி மயமாக இருக்கும் போது பார்த்தால் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி என்று சக்தி பிறக்கும் போது நெற்றிக்கண்ணோடு பிறந்தவர். சக்தி பிறக்கும் போது நெற்றிக்கண்ணோடு பிறந்தவர். அப்போ நெற்றிக்கண் வெளியாக சொன்னார், என்னை உடனே பிறக்க வைத்தார். அப்படி பிறந்து நான் எப்படி பிறந்தேன்? 1000 சிரம் 2000 கரத்தோடு பிறந்தேன். அப்படி பிறந்து எந்திரிச்சு வரும்போது பெண்ணா என்று வந்தேன். பெண்ணாண்டி வரும்போது என்னை எடுத்து சாம்பலாக்கி விட்டார். அதற்கு பிறகு மீண்டும் யாரை பிறக்க வைத்தார்? அதை கடல்ல கண்ணனே பிறக்க வைத்தார். கண்ணன் எந்திரிச்சு வரும்போது கங்கா என்று வந்தார். ஓ, தேங்காய் தங்கா கங்காவா? தங்கா தங்கா ஓ, தங்காவா? தங்கா என்று வந்தார். பெண் தங்காட்டு வரும்போது அண்ணா என்று ஏற்றுக்கொண்டார். சக்தி, அண்ணா உனக்குவா ஒரு பிறக்க வைத்தேன். அவரே பெண்ணாண்டு வந்தார், எடுத்து சாம்பலாக்கி சொன்னார். அப்படி என்றால் மீண்டும் அவரை பிறக்க வை, நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டார். அப்ப மீண்டும் அவரை என்னை பிறக்க வைக்கும் போது அப்ப எப்படி பிறந்தேன்? ஒரு சிரம் 2 கரத்தோடு பிறந்தேன். அப்ப மட்டும் சும்மா வந்தனா? அப்பவும் பெண்ணே என்று வந்தேன். பெண்ணாண்டு வரும்போது நெற்றிக்கண் திறந்தார் எரிப்பதற்காக. அப்போ கண்ணனாகப்பட்டவர் அவதிப்படுத்தி விட்டார். தங்கா, அவர் பிறக்கும் போதே பெண் ஆசையோடு பிறந்தவர், அதனால் எரிச்சு சாம்பலாக்க வேண்டாம். வருமம்மா, முசீன் ஒன்று இருந்தால் சரண தேவை. நீ ஒரு பெண்ணு தானே, அதனால் நீ கவலைப்படாத. இனிமேல் ஆசைப்பட்டதான் விட்டார். அதற்காக அதே எழுத்துல அந்த கண்ணன் என்ன செய்தார் தெரியுமா?
அதே இடத்துல அதே இடத்துல சத்தியம் வருவதிய அந்த கதையை அப்படி வெடித்த உடனே கண்ணெடுக்கிற முறையிட்டு என்ன உலகத்தில் எந்த ஜீவனும் கிடையாது இந்த உலகம் எல்லாம் அவரிடத்தில் முறையிட்டோம் அப்ப கண்ணை நினைச்சார் அவரின் தொப்பின் வழியாக இதோ தாமரை விற்பனை செய்து அந்த தாமரை மலையை விற்பனை செய்து அந்த தாமரை மலனாய் ஐமுகப்படுத்த பிரமா பிறக்க வைத்தார் பிரமா பிறக்க வைத்தார் நாங்களும் உலகத்தில் மும்மூர்த்தி தேவர்கள் யார் யார் அழைத்தல் படைத்தல் காத்தல் என்ன படிக்கக்கூடியவருக்கும் சத்திலோகத்தை வைத்து சத்திலோகத்தை அழக்கூடிய பிரம்மன்தான் உலகத்தில் யாரு முதல் எறும்புக்கள் 86 ஜீவனையும் பிண்டம் பிடிக்கக்கூடியவர் என்ன பிண்டம் பிடிக்கக்கூடியவர் ஆமா யாரு முதல் எறும்புக்கள் 86 ஜீவனையும் படியளந்து கட்டி காப்பாற்றுவது இந்த பகவானுடைய வேலை இந்த ஈஸ்வருடைய வேலை கிருஷ்ணனை திசைபரிவர் செய்வதுதான் கண்ணுடைய வேலை யாரு உலகத்துல வைத்திருக்கணும் யாரை மடிக்கணும் அப்படின்னு அனைத்தும் கண்ணனுக்கு தெரியும் இருந்தாலும் நான்களோ வெள்ளிகிரி ஆண்டு கொண்டிருந்த போதும் என்ன வேலை யாரு முதல் எறும்புக்கடை 86 ஜீவனுக்கும் நான் படியளக்க போக வேண்டும் அப்படி படியளக்காது விட்டால் குறையாமல் குறை சொல்லிக் கொண்டிருக்கும் ஜீவனங்கள் அதனால நான் உலகத்தில் படியளக்க போகணும் படியளக்க போவதாலும் என் தேவையை சத்தியம் வருவதி இருக்கிறார் சீக்கிரமாக நான் சீக்கிரம் அழைத்துவா